ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் அந்த 3 நாள் 5 நாள் அப்படிங்கிறது வந்து லேடிஸ்க்கு வந்து காம்பனா பின்னாடி பேக் பெயின், வயிறு வலி இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்து தான் நம்ம வந்து பீரியட் ஆகும்போது அந்த இடத்துல சாஃப்டான பகுதி வைப்போம். இப்போல்லாம் நிறையா வந்து விஸ்பர் அதெல்லாம் வந்து நிறைய ப்ராண்ட் மாறிடுச்சு காட்டன் இதுலேயே. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டான இருக்கிற பகுதியில் நம்ம வந்து அந்த இதை வச்சு ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த டயத்தில். நம்மளால் வந்து சில பேர்லாம் வலியே தாங்க முடியாமல் இது பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ஜென்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது வந்து ஒரு லேடிஸ்க்கான வீடியோ. அது வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பெண் குழந்தை கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் நம்ம விஸ்பர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம மாற்றிடணும். ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரவே கூடாது. அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. கர்ப்பப்பைக்கு பெயின் அதிகமாக இருக்குன்னா இயற்கையாக நம்ம வந்து வெந்தயத்தை முழுங்கினோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அந்த பெயின் வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பெண்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெந்தயத்தை சாப்பிடுங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா ரெஸ்ட் எடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பீரியடாக இருக்கும் போது ஒரு நாளைக்கு வந்து 2 தடவைனாச்சும் நம்ம தலையோடு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பாடி அந்த நேரத்தில் வந்து ஹீட் நிறைய வெளியேற்றும் லேடிஸ்க்கு. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் எழுந்திரிச்சங்காட்டி ஒரு ஃப்ரெஷ்ஷாக தலையோடு தண்ணி ஊற்றிடுங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா தூங்க போகும்போது நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு தூங்கினோம்னா நல்லா தூக்கம் வரும். பீரியட் டைமில் தயவு செய்து நம்ம நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணணும், முட்டை அவாய்ட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து பெயினே அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிடும்போது ஹீட்டு இன்னொரு அதிகப்படுத்தி விட்டுச்சுன்னா இன்னும் பெயின் அதிகமாகும். ப்ளீடிங்கு நம்மளுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இது என்னோடய அனுபவம் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியே போகிறது வந்து ஷாப்பிங்கோ வெளியே எங்கேயாச்சும் போகிறதோ இல்லை யாராச்சும் வீட்டுக்கு போகிறதோ அந்த மாதிரி நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கே மன ரீதியாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். நம்ம வெளியே போகும்போது இன்னுமே இதாகும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கலாச்சாரம் மாறிடுச்சு. எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறனால எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளை கேர் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து அடுத்த இது வந்து என்ன, இப்போ இவ்வளோ நேரம் வந்து என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய இனிப்பு வகைகள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ளட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? அந்த நேரத்தில் நம்மளுக்கு ப்ளீடிங் எங்கேயும் தங்காமல் வெளியே வரதுக்கு நல்லா இனிப்பாக எடுத்துக்கோங்க. டீ காஃபி இந்த மாதிரின்னா காஃபி நிறைய குடிச்சோம்னா வெளியே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், பப்பாளி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும். அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் விஸ்பர் வந்து நம்மளுக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க கிராமத்தில் இருக்கிறவங்கலாம். 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளை ஒதுக்கி வச்ச மாடி வீட்டுக்குள்ளே சேர்த்துறதெல்லாம். சிட்டிக்குள்ளே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அந்த 5 டேஸ் நம்மளுக்காக நம்ம அந்த 1 வீக் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தப்பான ஒரு விஷயத்துக்காக இல்லை, எல்லா பெண்களுக்கும் இருக்கிற விஷயத்தை மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். சரி, ஓகே, பாய்.